Hi all, today 22 July 2026 இது ஒரு எஜுகேஷனல் வீடியோ. இந்த வீடியோல பேங்க் நிஃப்டி, நிஃப்டி அண்ட் சென்செக்ஸோட ஆப்ஷன் ட்ரேடிங் எப்படி பண்றோம், லெவல் பேஸ்டு ட்ரேடிங் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மார்னிங் லெவல் ஓப்பன் ஆனோனையே ஸோ நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறோம் இந்தந்த லெவலை பிரேக் பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட் கீழ் நோக்கி போகும் அப்படின்றத ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அதுக்கான முக்கிய ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேத்தோட லோவும் இன்னொரு லோவும் வச்சு நாங்கள் ஒரு லெவலை மார்க் பண்ணியிருக்கோம். அந்த லெவல் தான் 57,884. அதுக்கு கீழே இந்த மார்க்கெட் வந்துருச்சு அப்படின்னா இங்கே அடுத்த இன்னொரு லெவல் இருக்கு. 100% பிரேக் பண்ணி காமிச்சிருச்சு ஃபர்ஸ்ட் கேண்டில்லையே. ஸோ இந்த மார்க்கெட் வந்து 127 கீழேருந்து 162 அண்ட் 200% இது போகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இடத்துக்கிட்ட வர்றப்ப திருப்பி இங்கே போயிட்டு விவேம்பில் ரீட்ரேஸ் ஆகி இந்த மார்க்கெட் வரும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதே மாதிரி தான் இன்னைக்கு மார்க்கெட் நடந்திருக்கு. நிஃப்டிலையும் அதே லெவல் தான் இங்கே ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கேருந்து ஒரு கேப் டவுன் நடந்ததுன்னா ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா படி இந்த மார்க்கெட் அந்த லெவலை பிரேக் பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட் கீழ் நோக்கி வருது. ஸோ கீழ் நோக்கி வர்றப்ப 127 162% இங்கேருந்து நமக்கு ஒரு செல் சிக்னல் கிடைச்சிருக்கு. கரெக்டாக எக்ஸாக்டாக பாருங்க 23,960 இது வந்து சஸ்டைன் ஆகிட்டு திருப்பி மேல் நோக்கி போயிட்டு அந்த ரேஞ்ச் லைனுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு லெவலை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த மார்க்கெட் இவ்வளோ தூரம் கீழே வரும் அப்படிங்கிறத நம்ம ஒரு தம் ரூலாவே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேப் டவுனோட கால்குலேஷனை பிரேக் பண்ணிடுச்சு, மார்க்கெட் கீழே தான் வருங்கிற ஒன் சைடு டைரக்ஷன் கிடைச்சிருச்சு. அதுவும் இல்லாமல் பிவோட்லேருந்து S1க்கு கீழே வந்துருச்சு. அங்கே 100% பிபனாசி லெவல் இருக்கிறதுனால இந்த மார்க்கெட் கீழ் நோக்கி வந்திருக்கு. ஸோ இந்த மார்க்கெட் இவ்வளோ தூரம் வரும். இந்த 200% உடைச்சால் மட்டும்தான் 23,960 உடைச்சால் மட்டும்தான் அடுத்தது 23,860 லெவலுக்கு வரும். அன்டில் அன்லெஸ் இந்த மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நடந்துக்கிட்டே இருக்கும். சென்செக்ஸுக்கும் அதே தான். ஸோ ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ பிவோட்டுக்கு கீழே இருந்ததுன்னா S1 S2 S3 கிட்ட போகும் அப்படின்னும் நம்மளோட கேப் டவுன் கால்குலேஷன் இங்கே கிளியராக நமக்கு வச்சு காமிச்சிருச்சு. 77,537 பிரேக் பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட் கீழே. ஸோ அது S1 S2 S3 வந்து அடிச்சிருச்சு. இந்த இடத்துக்கிட்ட சஸ்டைன் ஆகிட்டு இருக்கு. எகெயின் இந்த இடத்துக்கிட்ட 76,722 பிரேக் பண்ணால் மட்டும்தான் இந்த மார்க்கெட் அடுத்தது 75,924 நோக்கி போகும். இது ஒரு பிக் ரேலி, ஆனால் இது நடக்காது. ஸோ இந்த இடத்துக்கிட்ட 76,647 வரைக்கும் இந்த பிபனாசி லெவலை நோக்கி இது வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இன்னைக்கு நாம் ஓவரால் எவ்வளோ எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,600 எடுத்திருக்கோம் பேங்க் நிஃப்டியில். ஸோ இதை பற்றி டீட்டெயில் தெரியணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 7388789730 நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். டெய்லி ஜூம் மீட்டிங் நடக்குது. இந்த லெவல் பேஸ்ட் ட்ரேடிங்கை எப்படி நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம், எல்லாரும் அதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் லைவாகவே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ சொல்கிறது தான் ஜூம் மீட்டிங்கில் சொல்கிறது ரெண்டுமே ஒன்றா தான் இருக்கும். லெவல் சேஞ்சே ஆகாது. மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் எக்காரணம் கொண்டு சேஞ்ச் ஆகாது. ஸோ மார்க்கெட்டை நீங்கள் மேக்ஸாக பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆவீங்க. இல்லை அப்படின்னா நான் வந்து என் மனசு சொல்கிற மாதிரி மார்க்கெட்டுக்கு வந்து கீழே இறங்கிருச்சு, இது மேல் நோக்கி தான் போகணும் நீங்கள் மனசு சொல்கிறத நம்பினீங்கன்னா நீங்கள் வந்து நிறையா லூஸ் பண்ணுவீங்க. ஸோ மேத்தமெட்டிக்கலை கற்றுக்கோங்க, ட்ரேடை நீங்கள் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். நாளைக்கு இன்னொரு வீடியோ.